வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பாலஸ்தீனத்தில் நடைபெற்று வரும் கொடூர தாக்குதலை கண்டிப்பதற்காக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மிகப்பெரிய அளவிலாக முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் அழைப்பை ஏற்று இப்போராட்டத்தில் பங்கேற்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய இந்த தாக்குதல் என்பது ஏதோ இன்று நேற்று நடைபெறுகின்ற ஒரு தாக்குதல் என்பது கிடையாது. ஏறத்தாழ 1.5 நூற்றாண்டு காலமாக, சுமார் 150 ஆண்டு காலமாக பாலஸ்தீனத்தில் முஸ்லிம்கள் இன அழிப்புக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த 1 மாத காலமாக சியோனிச பயங்கரவாதிகள், இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் எந்த அளவிற்கு பாலஸ்தீன மக்களின் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொன்னால், ஒரு யுத்தம் என்றால் யுத்தம் 2 நாடுகளுக்கு மத்தியிலே நடைபெறும், அதைத்தான் யுத்தம் என்று சொல்வோம். ஆனால் இவர்கள் ஹமாஸை அழிக்கிறோம் என்கிற பெயரில் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை, பொதுமக்களை வீடுகளிலும் தெருக்களிலும் கடை வீதிகளிலும் குண்டுமலை பொழிந்து கொத்து கொத்தாக முஸ்லிம்களை அங்கு கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஊடகங்களில் வெளிவரக்கூடிய அந்த படங்களை எல்லாம் நாம் பார்த்தோமே. ஆனால் இது போன்ற இழப்பு பாலஸ்தீனத்தில் ஏற்படுகிறது என்கிற அந்த காட்சிகளை எல்லாம் ஊடகங்கள் வெளியிடுகின்றன. தலைகள் துண்டிக்கப்பட்டு, உடல்கள் சிதைக்கப்பட்டு, போர்க்களத்திலே இவர்களை எதிர்கொண்ட எதிரிகளுக்கு இந்த நிலைமை அல்ல. இவர்கள் யாரை எதிரி என்று பாவித்து போரிடுகிறார்களோ அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல. இது போன்று மக்கள் வசிக்கக்கூடிய, பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குண்டுமழை பொழிந்து உடல்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு, அதில் வரக்கூடிய செய்திகளில் சொல்லப்படுகிறது, எந்த உடல் எந்த உடலுக்கு சொந்தம், எந்தெந்த உறுப்புகள் எந்த உடலுக்கு சொந்தம் என்று தெரியாத அளவிற்கு உடல்கள் எல்லாம் சிதறி கிடக்கின்றன என்று சொல்லும் அளவிற்கு இதுவரையிலும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களை இவர்கள் குண்டுமழை பொழிந்து கொலை செய்திருக்கிறார்கள், கொடூர தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் அங்கு தங்களுடைய பெரும் படுகாயம் அடைந்து உடல்கள் எல்லாம் சிதைந்த நிலையில் மருத்துவமனையிலே போடப்பட்டிருக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். சரியான மருத்துவம் கொடுக்க முடியவில்லை. பாலஸ்தீனத்திலே காசா போன்ற பகுதிகளில் மருத்துவ பொருட்கள், மருந்துகள் கூட உள்ள செல்ல விடாத அளவிற்கு இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் அந்த அளவிற்கு கொடூர தாக்குதலை நடத்தி படுகாயம் அடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை கூட கொடுக்க முடியாத ஒரு அவல நிலை இந்த 1 மாத காலமாக அங்கு நடைபெற்று வருகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கொடூர தாக்குதல் நடத்தப்படுவதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அளவிலான சதி திட்டம் ஒளிந்திருப்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இதை எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஊடகங்கள் உலகிற்கு இந்த செய்தியை எவ்வாறு கொண்டு செல்கிறது என்றால், ஏதோ 2 நாடுகளுக்கு மத்தியில் நடைபெறுகின்ற யுத்தம் என்பது போல கொண்டு செல்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால் 2 நாடுகளுக்கு மத்தியில் நடைபெறுகின்ற யுத்தம் கூட இல்லையா, இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸ் என்கிற ஒரு பயங்கரவாத தீவிரவாத அமைப்புக்கு எதிராக நடைபெறுகின்ற தாக்குதல் என்று சொல்லப்படுகிறது. ஹமாஸ் தீவிரவாத அமைப்பாகும், இஸ்ரேலியம் என்பது அது ஒரு ராணுவம், ஒரு நாடு, அரசாங்கமே களமிறங்கி தாக்குதல் நடத்துகிறது என்கிற ஒரு செய்தியை ஊடகங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான சர்வதேச சதி திட்டத்தை இங்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த தாக்குதல் சம்பவம் இந்த 1 மாத காலம் நடைபெறுகிறது என்றால் இந்த 1 மாத காலம் மாத்திரம் நடைபெறுகின்ற சம்பவம் அல்ல, பல 100 ஆண்டு காலமாக பாலஸ்தீனத்தின் மீது நடைபெறுகின்ற தாக்குதல். இது போன்ற சதி திட்டம் அரங்கேறுகிறது என்று சொன்னால், 2 நாடுகளுக்கு மத்தியில் யுத்தம் என்று சொல்கிறார்களே, முதலில் இஸ்ரேல் என்பது ஒரு நாடே கிடையாது. உலக வரைபடங்களில் நாம் இன்னைக்கு இந்திய தேசத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்கிறோம், நாம் ஒரு நாட்டிலே வசிக்கிறோம், இது நம்முடைய நாடு என்று சொல்கிறோம். இப்படி எனது நாடு என்று சொல்வதற்கு உலகிலேயே ஒரு நாட்டிற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் அது இஸ்ரேலுக்கு தான் தகுதியற்றதாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். என்ன காரணம் என்று சொன்னால், இன்று இஸ்ரேல் என்று சொல்லப்படக்கூடிய வரைபடத்தில் பார்க்கக்கூடிய இந்த நாட்டை 70 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் வரைபடத்தில், உலக வரைபடத்தில் தேடி பார்த்திருப்பீர்கள். ஆனால் அந்த வரைபடத்தில் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. இன்று எதை இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிறதோ உண்மையிலே அது இஸ்ரேலிய நாடு கிடையாது. இஸ்ரேலியர்களுக்கு, தூதர்களுக்கு அல்லாஹ் இது போன்ற சாபத்தை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறான். அந்த நாடோடி நாடுகளுக்கு ஒரு நாடு என்பதே கிடையாது. அவர்கள் பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் என்கிற நாடு பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுமார் 1880களில் இருந்து இது தொடங்கப்பட்டிருக்கிறது.
மெல்ல மெல்ல ஊடுருவ தொடங்குகிறார்கள். ஊடுருவதற்கு உள்ளே நுழைவதற்கு எது காரணமாக இருந்தது என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் 1880 1900 20ஆம் நூற்றாண்டு ஆரம்ப காலகட்டத்தில் பாலஸ்தீனம் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் அவர்களின் நிர்வாகத்தில் கீழே இருந்தது. என்ன சதித்திட்டம் தீட்டப்படுகிறது என்று சொன்னால், உலகளாவிய அளவிலே இன்று வல்லரசு நாடுகள் என்று பேசக்கூடிய எந்த நாடுகளும் வல்லரசு நாடு கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியிலே கச்சா எண்ணெய் வளத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள் தான் வல்லரசு நாடுகளாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எண்ணெய் வளம் மிக்கவர்கள் தான். எவர் எண்ணெய் வளத்தை கையில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் உலகை ஆட்சி செய்வதற்கு அல்லாஹ் தகுதியாக கொடுத்திருக்கிறார். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் சர்வதேச அளவிலே ஒரே வல்லரசு நாடாக இருக்க வேண்டியது இஸ்லாமிய நாடுகளாகத்தான் இருக்க வேண்டும். நாளை இது மாதிரி நிலை ஏற்படும் என்பதற்காக சதித்திட்டம் எப்படி தீட்டப்படுகிறது என்று சொன்னால், மத்திய கிழக்கு நாடுகளில் தான் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிறது. எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் முஸ்லிம் நாடுகளாக இருக்கின்றன. இவர்கள் தான் சர்வதேச அளவில் உலக பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்களை இன அழிப்பு செய்ய வேண்டும், எண்ணெய் வளத்தை கைப்பற்ற வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு காலத்திற்கும் கவலையை ஏற்படுத்தும் விதமாக, பயத்தை ஏற்படுத்தும் விதமாக ஏதேனும் ஒன்றை செய்தால் மாத்திரம்தான் இந்த இவர்களை வல்லரசாக ஆகவிடாமல் தடுக்க முடியும் என்கிற சதித்திட்டத்தோடு இஸ்ரேல் என்கிற ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் திட்டம் தீட்டுகின்றன. பாலஸ்தீனத்துக்குள்ள கொண்டு வைக்கிறான். அன்னைக்கு பாலஸ்தீனத்தை 1880களில் வெறும் 2% தான் யூதர்கள். 98% யார் என்று சொன்னால் அரபி முஸ்லிம்களும் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள அரபி பேசக்கூடிய கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் பாலஸ்தீனத்தில் இருந்தார்கள். 1948க்கு முன்னாடி போய் பார்த்தோம் சொன்னா வெறும் பாலஸ்தீனம் என்ற நாடு மட்டும்தான் இருக்கும். இஸ்ரேலை பார்க்க முடியாது. மெல்ல மெல்ல உள்ளே நுழைக்கக்கூடிய வேலை செய்யப்படுகிறது. இங்கிலாந்து திட்டமிட்டு செய்கிறது. எண்ணெய் வளத்தை கைப்பற்ற வேண்டும் அல்லது எண்ணெய் வளம் மிக்கவர்கள் என்றென்றும் பயத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு சதி திட்டத்தோடு இஸ்ரேலை உள்ளே கொண்டு செல்கிறது இங்கிலாந்து. உள்ளே கொண்டு சென்றால் இவர்கள் உள்ளே ஊடுருவ என்ன ஆகுதுன்னு கேட்டா, 1890 காலகட்டத்திலேயே யூதர்களுக்கும் அரபியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே சண்டைகள் ஏற்படுகின்றன. சிறிய அளவில் உள்ளே நுழைகிறார்கள். அப்பொழுதே யுத்தம் ஆரம்பிக்கிறது. யுத்தம் ஆரம்பித்த முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே சண்டை நடைபெறுகிற பொழுது முஸ்லிம்கள் பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் இங்கிலாந்து கட்ட பஞ்சாயத்து பண்றான். யூதர்களுக்கு சாதகமாக வரான். அவர்கள் உள்ளே நிலம் வாங்கியிருக்கிறார்கள். நிலம் வாங்கியவனுக்கு நிலம் சொந்தம். அதனால் அவர்களை எதிர்த்து நீங்கள் சண்டையிடக்கூடாது என்று சொல்லி அவன் கட்ட பஞ்சாயத்து செய்யறான். இப்படியான காலகட்டம் செல்ல 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 ஏறத்தாழ 1920 காலகட்டங்களில் வெறும் 2% இருந்த யூதர்கள் 30% முன்னேறிவிட்டார்கள். 30% முன்னேறி பாலஸ்தீனத்தின் ஒரு கணிசமான பகுதிக்குள்ளே ஊடுருவி எல்லா அதிகாரத்தையும் கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் 2ஆம் உலக யுத்தம் நடைபெறுகிறது. 2ஆம் உலக யுத்தம் என்பது வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு யுத்தம். ஹிட்லர் எல்லாத்தையும் தன் கைவசப்படுத்த வேண்டும் என்று களத்தில் இறங்கினார். ஹிட்லருடைய மிகப்பெரிய இலக்கு யார் என்று சொன்னால் யூதர்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்கிற ஒரு கோர சிந்தனையோடு உள்ள இறங்கினார். அது நல்ல சிந்தனை என்று இப்ப எல்லா மக்களும் உணரும் விதமாக ஹிட்லருடைய அன்றைய தாக்குதல் நடைபெற்றது. யூதர்கள் குறி வைத்து அடிக்கிறான் ஹிட்லர். அடிக்கக்கூடிய நேரத்தில் உலகம் முழுக்க சிதறி கிடக்கக்கூடிய யூதர்கள் நமக்கு என்று ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி எல்லா மக்களும் பாலஸ்தீனத்தை நோக்கி ஒதுங்குகிறார்கள். அப்படி ஒதுங்கி 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 கரை சேர்ந்து பாலஸ்தீன நாட்டிலே ஏறத்தாழ ஒரு 40% என்கிற எண்ணிக்கையில இவர்கள் உள்ளே ஊடுருவிட்டார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் சண்டை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதிகரித்து செல்லக்கூடிய நேரத்தில் இங்கிலாந்து என்ன பண்றான்னு கேட்டா, இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு பேசினா சரி வராது, ஐநா சபை தலையிட வேண்டும் என்று சொல்லி ஐநா சபைக்கு இது கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய சதி திட்டமும் மிகப்பெரிய முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்ற துரோகமும் 1948 நடைபெற்றது. 1948 தான் ஐநா சபை பாலஸ்தீனத்திலே குடியேறி அந்த இடத்தை நாட்டை கைப்பற்றி அபகரித்துக் கொண்ட இஸ்ரேலியர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறது. இஸ்ரேலை தனி நாடாக 1948 ஐநா சபை அறிவித்தது. எப்படி உங்களால் அறிவிக்க முடிஞ்சது? இவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். ஊடுருவி இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க முடியாது, நாட்டை துண்டாடி பிரித்து கொடுக்க முடியாது. ஆனால் ஐநா சபை அன்றைய காலகட்டத்தில் பிரித்து கொடுத்தது. அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் அடிபணிந்து அவர்களுடைய
உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து பாலஸ்தீனத்துல பிரித்து கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட பிரித்தல் என்று தெரியுமா? சொந்த ஊர்காரன், அந்த மண்ணில் பிறந்தவன், அவர்களுக்கு வெறும் 43% நிலப்பரப்பும் 57% நிலப்பரப்பு யூதர்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட்டு இஸ்ரேல் நாடு என்கிற ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டது. அழகா ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்தான். மத்திய கிழக்கு நாடுக்கு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய எதிரிகளாக காலம் காலமாக இறை தூதர்களுடைய காலகட்டத்தில் இருந்து இந்த யூதர்கள் தான் முஸ்லிம்களுக்கு எதிரி என்பதை நன்றாக தெரிந்து கொண்டு அழகாக காய் நகர்த்தி அவர்களை கொண்டு வந்து உள்ள நுழைச்சான். அதிகாரம் கொடுத்துட்டானா, நாடு என்று அறிவிச்சிட்டானா, அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான யுத்தங்கள் நடைபெறுகிறது. 1948க்கு பிறகு பெரிய பெரிய யுத்தங்கள் நடைபெறுகிறது. கொடுக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியை எகிப்து ஒரு பகுதியை ஆட்சி செய்கிறார்கள், ஜோர்டான் ஒரு பகுதியை ஆட்சி செய்கிறார்கள். அப்படி ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில்